மட்டும்தான் வரணும். இந்த நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த லைனிங்கை வச்சிடணும். ஓகே, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். லைனிங் கிளாத்தும் அந்த கீழே மெயின் கிளாத்தும் ஈக்குவலாக இருக்கும். என்ன ஷேப்பில் கட் பண்ணிடுறோமோ அதே ஷேப்பில் கரெக்டாக கொண்டு வந்துடும். ஓகேவா? இப்போது இதை திருப்பத்துக்கு முன்னாடி லைட்டாக அங்கங்கே 40 செகண்ட் எடுத்துக்கணும். கட் பண்ணிட்டோமா, நாச்சு அங்கங்கே போட்டுட்டு இதைக்கு உள்ளே திருப்பிடும். உள்ளே இருக்கிற லைனிங் கிளாத்து வெளியே தெரியக்கூடாது. இந்த கார்னரில் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஆம் ஹோலையும் கழுத்து ஸ்டிச் பண்ண உடனே ஆம் ஹோலையும் இதோட வச்சு இப்படியே ஜாயின் பண்ணுங்க. இதே மாதிரி இந்த பக்கம் கழுத்து ஸ்டிச் பண்ணியாச்சா? இதே மாதிரி ஆம் ஹோலையும் ஸ்டிச் பண்ணிடுவோம். இப்படி நல்லா இப்படி நீவி விட்டு ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணணும். ஓகே, அப்படியே லைனிங் வச்சு ஓர அடிச்சிடும். ஃப்ரண்ட்டில் அதை அப்படியே திருப்பிட்டனால இது இந்த மாதிரி கொண்டு வரலாமா? இதுதான் சொல்லிது. ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் இதே மாதிரி தான். ஆம் ஹோல் நெக் மட்டும் தான் இப்படி ஸ்டிச் பண்ணணும். சைட்லலாம் அந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணக்கூடாது. நல்லா இந்த மாதிரி இருக்கும்போது குத்தி விட்டு இதுக்கப்புறமா இதை நல்லா உள்ள ஃபுல்லாக லைனிங் ஃபுல்லாக நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ள இருக்கிற வெளியே லைனிங் வந்து வெளியே தெரியக்கூடாது. இந்த மாதிரி வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணணும் கரெக்டாக. நீங்கள் ஷோல்டரில் ஜாயின் பண்ணணும்னு நெசசரி கிடையாது. நமக்கு தேவை நெக்கும் ஆம் ஹோல் மட்டும் தான்.
இப்படி கரெக்டாக வச்சுக்கணும். ஷோல்டர் பார்க்க எப்பயுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம், இங்கேருந்து ஜாயின் பண்ணக்கூடாது. ஆம்போல் இருந்து தான் நெக் சைடு வரும். நெக் சைட்லேருந்து ஆம்போல் ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும்னா இப்படி நவுந்துடும். நமக்கு இந்த இடத்துல கரெக்டாக வரும். இந்த இடத்துல வந்தால் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது அசிங்கமாக. ஆனால் ரெண்டுமே ஈக்குவலாக வரும். இங்கே ஏதாவது நமக்கு வந்து கம்மி ஜாஸ்தி வந்தால் நம்ம கட்டிங்கில் ஸ்டிச்சிங்கில் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இப்போ நமக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கா, இது பர்ஃபெக்டாக இருந்தால் நம்ம கரெக்டாக ரெண்டுமே வச்சு ஜாயின் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். அப்படி இல்லை ஏதாவது கம்மி ஜாஸ்தி வந்துச்சு அப்படின்னா நம்ம கட்டிங்லாம் ஏதோ தப்பு பண்ணிருக்கோம். இல்லை ஜாயின் பண்ணுவோம். ஆம்போல் சைடில் இருந்து 12 inches தான் இந்த இடத்துல ரஃப் அடிக்கணும். பாடியோட ஷேப் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணல. அப்படி இருந்தால் நான் எப்படி சைட் ஷேப் பண்ணணும்னு சொல்லுவேன். இந்த அப்ராக்சிமேட்டாக தான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து ஒரு 1 inches, இங்கேருந்து ஒரு 1 inches, ஓகே. இங்கேருந்து 2 inches. எதுக்காக 2 inches எடுக்கிறேன்? இங்கே எப்பயுமே மார்க் பண்ணக்கூடாது. இந்த சைடு மட்டும்தான் மார்க் பண்ணணும். இந்த சைடு வந்து ஸ்டிச் பண்ணும்போது தான் இந்த சைடு மார்க் பண்ணணும். நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னன்னா இங்கேயும் ஒட்டுக்கா மார்க் பண்ணிட்டு இப்படி ஸ்டிச் பண்ணக்கூடாது. எப்பயுமே ஸ்டிச்சிங் இப்படி தான் பண்ணணும். மோகன் எப்படியா இருக்கு? இந்த இடத்துல ரஃப் அடிச்சுக்கோங்க. இந்த இடத்துல ரஃப் அடிக்கணும். ஸ்டார்டிங்லேயே ரஃப் அடிக்கணும், எண்டிங்லேயே ரஃப் அடிக்கணும். கம்மி ஜாஸ்தி வரக்கூடாது. இங்கே கம்மி ஜாஸ்தி வரலாம், இதை நம்ம ஆர்டர் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல கம்மி ஜாஸ்தி வரக்கூடாது. ஈக்குவலாக தான் இருக்கும். நான் சொல்கிறேன், இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பண்ணலாம். உங்கள் படிமானத்தை போடும். குழந்தைங்க ட்ரெஸ் போட்டால் உடுத்தக்கூடாது உள்ள எங்கேயுமே. அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் போடுறோம். இது தூக்கிக்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இதில் டவுட் இருக்கா? 2 4 பண்ணி கீழே இருக்கிறத மடிச்சு வச்சுக்கணும். பார்க்கக்கூடாது. இப்போ இந்த பார்டருக்கு மேலே இதை அப்படியே ஸ்டிச் பண்ணணும். மடிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ரெண்டு கண்ணு பக்கத்தையும் வச்சு இந்த சைடை ஜாயின் பண்ணணும். இந்த எட்ஜில் இந்த அடையாளம் இருக்கு. ஓகே, பாடி கட்டணும். இந்த ஃபர்ஸ்ட் எட்ஜ் இருக்குல்ல, இது இதுக்குள்ள ஃபுல்லாக ஃபில் வைக்கணும். நெக்ஸ்ட் எட்ஜில் இன்னொரு ஃபில் வைக்கணும். இதுவே ஒரு அடையாளம். இப்படி பண்ணால் தான் இது கரெக்டாக வரும், அழகாக வரும். ஓகேவா? இந்த கார்னர் கரெக்டாக சென்டர் பாயிண்ட் இதாகும். சரியா? சரி பண்ணால் இந்த இடம் அழகாக இருக்குமா, பெயினாக இல்லாமல் இருக்குமா, லுக்காக இருக்குமா? லைட்டாக இந்த இடத்துல கேச்சுக்கோங்க. இப்போ தோணுச்சு இதே பெயினாக வந்து இந்த கிளாத் எப்படி வேஸ்ட் பண்ணிடுது. எதுக்காக நினைச்சு மேலே பண்ணி வைக்கல? ஸ்கர்ட் ஜாயின் பண்ணுவோம்ல, அதனால. ஜாயின் பண்ணும்போது கீழேயும் பார்த்துக்கோங்க, இது ஜாயின் ஆகாமல் இருக்கும். எதுக்கு நீ ஏதாவது குட்டி மாதிரி பேக்குக்கு ஃப்ராக்குக்கு சைட் ரோப் கட்டணும்னா அப்போ அந்த கிட்ட லூஸாக இருந்தால் அவங்க எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே இருந்து 1 inch மேலே மார்க் பண்ணி இந்த இடத்துல தான் இது ஜாயின் பண்ணணும். இப்படி இந்த சைடில் இப்படி வச்சு நான் செகண்ட் ஸ்டிச் இதுக்கு போடாததுக்கு காரணம் இதுதான். ஓகே, யாருமே இந்த கொஸ்டின் கேட்கல, ஏன் மேம் இதுக்கு செகண்ட் ஸ்டிச் போடல அப்படின்னு. நீங்கள் கேட்பீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதே கண்மூடித்தனமா நான் சொல்கிறதா வேத வார்த்தை அப்படியே பார்த்து நீங்கள் விட்டு. ஓகேவா? இதுக்கு மேலே இப்போ செகண்ட் ஸ்டிச் போடுறோம். அதே தான் உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணணுமோ அப்படி பண்ணுறோம். இப்போ இந்த ஃபில்ல இந்த துணிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் மாதிரி கொஞ்சமாக இருந்தால் கொஞ்சமாக ஃபில் இருக்கும், நிறையா இருந்தால் நிறையா ஃபில் இருக்கும். ஓகே, ஃப்ளோவா எப்படி நம்ம வைக்கிறது யூஸ் பண்ணுவோம்.
சரியா? இதே இப்படி நிறையா இந்த உள்ள இது நிறையா இருக்கும். எடுத்து குட்டி குட்டி குட்டியாக பக்கமாக இது ரொம்ப மெயின். இந்த இடத்துல தான் நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் வரும். வெளியே கிளாத் இது வந்து உள்ளே போயிடக்கூடாது. இந்த ஃப்ரில்லிங் உள்ளே வந்துடக்கூடாது. ஓகே, 1/2 inches தான் கேப் இருக்கும். சரியா? இது ஸ்டிச் பண்ண இப்படி பார்த்துட்டே வரணும். இன்னும் கிளாத் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம கண்ணிலே மெஷர் பண்ணணும். கண்ணில் எங்கே மெஷர் பண்ணுறது, டேப்பில் மெஷர் பண்ணாலே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கரெக்டா 2 inches கரெக்டாக வந்துச்சா? இந்த இடம் இருக்கு இல்லையா, இதை இப்படி மடக்கி விட்டு, இந்த இடம் இருக்குல்ல, இந்த உள்ள துணி விட்டுருக்கோம்ல, இதை இப்படி மடக்கி விட்டு இதுக்கு மேலே தான் இது இப்படி ஜாயின் பண்ணணும். இதே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு பாப்பா டைட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்த ஈஸியாக சரியா? இப்போ இது எவ்வளோ எடுக்கிறீங்களோ இதோட பாதி லைனிங் இருந்தால் போதும். இது எப்படி இதில் வச்சு ஜாயின் பண்ணலாம்னா இதை மெஷர் பண்ணிக்கோங்க. 15 inches இந்த செட்டில் ஹைட் வந்து இதை விட ஒரு 3 inches கம்மியாக இருக்கும். 3 inches 4 inches அந்த மாதிரி கம்மியாக இருக்கும். 17 inches இருக்கும். ரொம்ப கரெக்டாக இருக்கும். க்ராஸாக வரல. இப்போ இதை 2 சைடு ஜாயின் பண்ணணும். கீழே கலர்றதுனால நான் மடிச்சு வைக்கல, தரையில தான் மடிச்சு வச்சுக்கணும். உங்க வச்சு அட்டாச் பண்ணிக்கணும். இதை விட ஈஸியாக வந்து இது பண்ண முடியாது. இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. என்ன பண்ணுங்க, லைட்டாக சுருக்கம் வச்சு ஈக்குவல் பண்ணிடுங்க. உங்கள் கிளாத்து திக்காக இருக்குது, லைனிங் தேவைப்படாது அப்படின்னா ஸ்கர்ட்டுக்கு நீங்கள் லைனிங் போட வேணாம். பட் டாப்புக்கு லைனிங் போடணும். ஓகே, கிளாத் வந்து இந்த நெட்டட் கிளாத்து நைஸாக இருக்கிறதுனால நான் லைனிங் போடுறேன். உங்கள் கிளாத்துக்கும் லைனிங் தேவைப்படாது, அது உள்ள இருக்கிறது தெரியாது அப்படின்னா நீங்கள் போடணும்னு நெசசரி இல்லை.